இஎஸ் கல்வியியல் கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு விழா. விழுப்புரம் இஎஸ் கல்வியியல் கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவை சிஎஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் செல்வமணி தலைமை தாங்கி துவங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் செந்தில் முருகன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் நல்லாசிரியர் விருது பெற்ற மரிய ஜோசப், திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் முருகன், கல்வியியல் கல்லூரி முன்னாள் மாணவர், விழுப்புரம் சிகரம் போட்டித் தேர்வு அகாடமி இயக்குனர் கணபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் வில்லுப்பாட்டு, நாடகம், நடனம், பேச்சு, கரகம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியும் அனைவரின் பாராட்டை பெற்றனர். இறுதியில் வருகை புரிந்த பெற்றோர்கள் அனைவரும் இணைந்து மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கி மகிழ்ந்தனர். இதில் சிஎஸ் கல்வியியல் கல்லூரி துணை பேராசிரியர்களும் மற்றும் பயிற்சி மாணவ ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம், என் பேர் சத்யா. நான் கல்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இஎஸ் காலேஜில் என் பொண்ணு பிஎட் படிக்கிறாங்க. இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. சார், டீச்சர் மற்றும் தலைமை ஆசிரியர் எல்லாமே நல்லா சிறப்பாக பேசினாங்க. பசங்களுக்கு எல்லாம் நல்ல முறையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மீட்டிங் வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்த தாளாளருக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. என் பேர் பாலசுப்ரமணியன். நான் பூசாரிபாளையத்துலேருந்து வரேன். என் பொண்ணு இந்த இஎஸ் காலேஜில் பிஎட் ஃபஸ்ட் இயர் பண்ணுறாங்க. இது இன்றைக்கி இஎஸ் காலேஜிலேருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்காக அழைப்பு விடுத்திருந்தாங்க. மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. பல்வேறு முனைவர்களை வர வச்சு பல்வேறு கருத்துக்களை பரிமாறினாங்க. என் பிள்ளைங்க எப்படி படிக்குதுன்றதை இதன் மூலயமா நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த விழாவிற்கு சிறப்பு ஏற்பாடு செய்து தந்த தாளாளர் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் வடக்குப்பாளையத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பொன் பெயர் திவ்யா. இஎஸ்சி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாங்க பிஎட். ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்காக நாங்கள் வந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு மன நிறைவாகவும் ஊக்குவிக்கிற மாரி எங்களுக்கு ஒரு கைட் பண்ணாங்க. எல்லாத்தையும் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. நாங்கள் அது நாங்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாரி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க தெரிவிக்கலை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கல்லூரி சார்பாக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் தாழ்வாளருக்கும் முதல்வருக்கும். இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டை கிராமத்துலேருந்து எங்கள் பொண்ணு இங்கே பிஎட் ஃபஸ்ட் இயர் சேர்த்துருக்குறோம். நாங்கள் படிக்காதாலும் எங்கள் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நல்லாவே படிக்கிறா. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்குறா. இங்கிலீஷில் நல்லா மேடையில் பேசுகிறா. நிகழ்ச்சி நிறையா தொகுத்து வழங்குறா. எல்லாமே அனுபவம் நல்லா இருக்குது. காலேஜுக்கு ரொம்ப நன்றி. காலேஜருக்கும் முதல்வருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண தாளாளருக்கும் முதல்வருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய பேர் சுலோச்சனா. என் பையன் பேர் வெங்கட பாலாஜி. இஎஸ் காலேஜ் கல்லூரியில் பிஎட் பயின்று வருகிறார். இன்றைக்கி பெற்றோர் ஆசிரியர்கள் மீட்டிங் போட்டாங்க. அதில் பிள்ளைங்க எப்படி ஒழுக்கத்தையும் நல்ல திறமையும் கற்றுக்கணுன்றதை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது பார்த்ததுக்காக ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டேன். இதை ஏற்பாடு செய்த முதல்வருக்கும் தாளாளருக்கும் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் எம் கவிதா. நாங்கள் மல்லிங்கப்பட்டு. எங்கள் பாப்பா பிஎட் 2வது இயர் படிக்கிறாங்க இஎஸ் காலேஜில். இந்த காலேஜில் சேர்த்தனால பாப்பா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. நல்லா டேலண்டாக இருக்கிறாங்க. இவங்க கோச்சிங்கெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க காலேஜில். இப்போ டெட் கிளாஸ் வைக்கிறாங்க. 2 சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவங்க இன்னும் பசங்களும் நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காலேஜில் ரொம்ப விருப்பப்படுறாங்க. நாங்களும் சேர்க்குறோம். பாப்பா இன்னும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம். நல்லா படித்து ஒரு உத்தியோகத்தை அவங்க சொல்கிற மாதிரி நல்ல உத்தியோகத்துக்கு போனால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.